ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது vlog தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்துடலாமா? பூஜை செஞ்சுட்டு நான்வெஜ் எல்லாம் செய்யலாமா? பூஜை அப்ப நான்வெஜ் செய்யும் போது இந்த பூஜை இதெல்லாம் செஞ்சா அது ஏதாவது இது சாமி குத்தம் ஆயிடுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பா மறக்காம பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நானுமே காலையில பூஜை செய்யறது தாங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உருளியில பூ மாத்தி தண்ணி மாத்திட்டு பூ மாத்தி வச்சாச்சு. வெளியில நம்ம வாசக்கால் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதனால முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வீட்டு பூஜை அறையில இருக்கிற சுவாமிக்கு எல்லாத்துக்குமே பூலாம் புதுசா பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்படி இல்லைனாலும் நான்வெஜ் செஞ்சுட்டு கூட நம்ம ஒரு சிலருக்கு அதாவது குளிக்கணும், சுத்தமா ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். செஞ்சு வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமாவும் பூஜை செய்யலாம் அப்படியே இருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் செய்யறவங்களும் இருக்காங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம தாங்க முடிவு பண்ணோம். அந்த மாதிரி தான் நானுமே காலையில பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நான்வெஜ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இறால் குழம்பும் ரத்த பொரியலும் எடுத்துட்டு வந்துருந்தாங்க. சரி, நான் அது செய்யலாம் தான் முதல்ல பூஜை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமோ எந்த சம்பந்தமும் இது இல்லைங்க. எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதுலதான் இருக்கு. நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்குற விதத்துலதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சுவாமிய வழிபடுவாங்க. அது மாதிரிதான் நம்மளுமே எந்த சுவாமியுமே இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு எந்த சுவாமியுமே பெருசா ரூல்ஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இதையும் அதையும் பெருசா போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நான்வெஜ் செய்யறதால பூஜை வேலைகள் எல்லாம் பாதிக்கப்படுமா, இதனால ஏதாவது தெய்வ குத்தம் ஏதாவது வருமா அப்படிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம சுத்தமா இருக்கணும், சுத்தமா செய்யணும். சுத்தமா இருந்தாதான் சுவாமி வரும்ன்றதுனால நம்ம எல்லாமே சுத்தப்படுத்தி தான் ஒரு வேலையும் செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் அது மாதிரி செய்யும் போது வர்ற நேச்சு ஸ்மெல்லு அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கே அது தோணும். அப்போ இருக்கும்போது நம்ம நல்லா நீட்டா அது செஞ்சு முடிச்சுட்டு நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம பூஜை வேலைகள் செய்யலாம். இல்ல பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவும் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்யற இதுல தாங்க இருக்கு எல்லாமே. என்னன்னா கோயிலுக்கு போறது, வெளியில கோயிலுங்களுக்கு போறது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க ரொம்பவே பெரிய தெய்வத்தோட சக்தி நிறைந்தது இருக்கும் அந்த இடத்துல. அதனால நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் எப்பவுமே கடைபிடிச்சிட்டு வருவேங்க. வெளியில கோயிலுங்களுக்கு போறோம்னா நம்ம நான்வெஜ் மேக்சிமம் தடுத்துடுவோம். மேக்சிமம் நம்ம சாப்பிடவும் மாட்டோம். வெளியில நம்ம சாப்பிட்டு செஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரி போறதும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நான் இதை கடைபிடிச்சிட்டு தாங்க வரேன். மற்றபடி வீட்டுல நான்வெஜ் செஞ்சுட்டு பூஜை செய்யலாம், இல்ல பூஜை முடிச்சுட்டு நான்வெஜ் செய்யலாம். இதை நான் இப்ப வரைக்குமே அதை கடைபிடிச்சுதான் வரேன். இதுல எது கரெக்ட்ன்றத நீங்க பாக்குறவங்க கண்டிப்பா செய்யுங்க. நீங்க எதை இது வரைக்கும் செஞ்சுட்டு வரீங்கன்றதையும் சொல்லுங்க. இப்படிதாங்க நான் இன்னைக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எறா குழம்பு செய்யலாம்னு சொல்லி எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது எப்படி செய்யறதுன்றத பத்தியும் நான் இந்த மாதிரிதான் செய்வேன், சொல்றேன். தெரியாதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். முதல்ல இறாலாம் நல்லா கழுவி வச்சு எடுத்துக்கணுங்க. அதுல கருப்பா நரம்பு மாதிரி இருக்கும். அந்த இறால நல்லா தோலும் வாலும் எடுத்துட்டாலும் இந்த நடுவுல இந்த இது நரம்பு மாதிரி இருக்கும், அது கண்டிப்பா எடுக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும் சாப்பிடும் போது. அதே மாதிரி இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இந்த இறா தொக்கா செய்யறதும் நல்லா இருக்கும், குழம்பா செய்யறதும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா எண்ணெய்
எண்ணெய் நிறையவே, நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ எண்ணெய், நார்மலா ஒரு கரண்டி எண்ணெய்னா நம்ம வந்து ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு, அப்புறம் அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான்வெஜ்னா கண்டிப்பா அது இருக்கணும், அதையும் வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இந்த மிளகா மசாலா, நான் வந்து வீட்டுல அரைச்சு வச்சிருவேன் மிளகா மசாலா, அதுவுமே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. புளி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இறக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறா போடணும். அந்த நேரத்துல போட்டு ஒரு 10 நிமிஷத்துலயே, அதுவே அதிகம் தான், அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துடணுங்க. குழம்பும் வந்து நல்லா சுண்டி வந்துடும். நமக்கு எவ்வளவு குழம்பு தேவை நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம், குழம்பு இறக்கி வச்சிடலாம். குழம்பு கொதிக்கும் போதே நம்ம உப்பு அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா நம்ம வந்து இறாவும் போட்டு குழம்பு நல்லா வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தொக்கா செய்யணும்னா இந்த மாதிரி இவ்வளவு தண்ணியை வந்து விட தேவையில்ல, ரொம்ப கம்மியாவே தண்ணி விட்டு கடைசியா அதே மாதிரி இறா போட்டு ரொம்ப திக்கா வச்சு எடுத்தோம்னா அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். எறா தொக்கு இப்படிதாங்க நம்ம செய்யறது நம்ம வீட்டுல. இதுல வந்து நம்ம ரத்த பொரியல் எடுத்திருந்தாங்க வீட்டுல, அதனால அந்த ரத்த பொரியலும் செஞ்சிருந்தோம். நம்ம ரத்த பொரியல் நிறைய முறை செஞ்சிருக்கோங்க. அதோட அது சாப்பிட்றதால என்ன நடக்கும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு சரியாகும்ன்றத பத்தில நம்ம வீடியோல டீட்டெயிலா கொடுத்துருக்க ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி இந்த ரத்த பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து நம்ம தண்ணி ஊத்தி நம்ம ஒரு முறை கழுவி எடுத்துக்கணும் தண்ணியில லைட்டா, அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். செய்யும் போது வந்து நம்ம உப்பு வந்து போடவே தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து உப்பு போட்டாதான் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு திக்னஸா வந்து இருக்குமா. அதனால வந்து நம்ம உப்பு போட்டிருக்காங்களா இல்லையா நம்ம எடுத்துட்டு வரும்போதே அவங்களை கேட்டு செய்யணுங்க. இந்த மாதிரி தான் வந்து ரத்த பொரியலும் ரொம்ப சீக்கிரமா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான். அதுவுமே இது எப்படி செய்யறதுன்றதும் ஷார்ட்டா சொல்லிடுறாங்க. நான் வந்து இப்போ வரைக்குமே அப்படிதாங்க செய்யறேன். அது நல்லா கழுவி இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இது ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து மஞ்சளும் பெப்பரும் கண்டிப்பா சேர்க்கணும். அது வந்து கடைசியில பெப்பர் சேர்க்கணுங்க. அதோட எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ரத்த பொரியலை, இந்த ரத்தத்தை ஊத்திட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே உங்களுக்கு வந்து நல்லாவே இந்த ரெட்டா இருக்கிறது வந்து அப்படியே பிளாக் ஆயிடும். அதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரத்திலே இதுவுமே ரெடி ஆயிடுங்க. உப்பு பார்க்கணுங்க, உப்பு பார்த்துட்டு தான் நம்ம போடணும். இந்த மாதிரி இது சாப்பிட்றதால நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கு. இந்த ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்றது நம்ம வீடியோல போட்டிருக்கேன், கண்டிப்பா பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்க. கடைசியா இறக்க போறதுக்கு முன்னாடி நம்ம பெப்பர் நல்லா தூவிட்டு இதுல பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து காரமே, பச்சை மிளகாவும் இந்த பெப்பர் தான். நம்ம வந்து இப்போ வரைக்குமே இப்படிதாங்க செய்யறோம். இதுக்கப்புறம் வேற என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா முட்டை வந்து தனியா வறுத்துட்டு இதுல ஆட் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிட்றாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதும் இல்லை. இப்படிதான் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லாவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். இதுவுமே உடம்புல ரத்தம் இல்லை, மயக்கமா வருது, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது ரத்தம் சாப்பிட்டா வந்து நல்லாயிடும் அப்படின்லாம் சொல்லிதான் இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. எனக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்களும் எடுத்துட்டு வருவாங்க. மாசத்துல ஒரு முறை அந்த மாதிரி வந்து நாங்க சாப்பிடுறது உண்டுங்க. இது ரெண்டுமே செஞ்சு முடிச்சுட்டு அதோட வந்து டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டுட்டு இந்த நாள் வந்து இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்றத மறக்காம வந்து சொல்லுங்க. ரொம்பவே சுத்தம் பாக்குறாங்க, ரொம்ப இது பாக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னும் போது அவங்க எந்த பூஜை முறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கவுங்க மனசாட்சி படி வந்து அவங்களுடைய பூஜை முறையை தேர்ந்தெடுத்து செய்யலாங்க. நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லல சில பேர் இருப்பாங்க. ஆனா வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யலான்றத அவங்கதான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதாங்க நல்லது நடக்கும். அது மாதிரி எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு.
பூஜையும் செஞ்சுட்டு நான்வெஜ்ஜும் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. என்னோட டெய்லி vlog வீடியோ வரும், கண்டிப்பா பாருங்க. பாய்.